அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தினால ஆதாயங்கள் உண்டு. உங்களுக்கு உங்கள் தொழில் மேலே பாராட்டி உங்களுக்கு கௌரவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இந்த நேர காலகட்டத்தில் இருந்துட்டுருங்க. அதே வேளை குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாவே ஆன்மீகம் தலைத்தோங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்போ ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாய்ப்பு கிடைத்தால் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. கடலில் குளிச்சுட்டு அங்கே உள்ள திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு உதயமாக போகுது அப்படின்றத ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. அதே போல் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்பில் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறுவீங்க. கல்வியில் மேல் நோக்கி வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுது. படிப்பில் எந்த விதத்தையும் குறைகள் எதுவும் ஏற்படாது. கடன் இதனால் வரணும். கடன் ஜென்மத்தில் சனி குரு பகவான் இருந்தால் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால ஜாமீன் சம்பந்தப்பட்ட கையெழுத்துக்கள் போடுறதை குறைத்து கொள்வது விசேஷமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கக்கூடிய யோகங்களும் தொழில் அபிவிருத்தி பெறக்கூடிய யோகங்களும் உத்தியோகத்தினால ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டங்களும் வெளிநாடு வெளி மாநில தொடர்புகளால் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. அதனால் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அதிர்ஷ்டம் நிறைந்த குரு பயிற்சியாக இருக்குது. அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு அதன் பின்னர் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டங்களாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.